பெரிய கவலையா இருக்கு சாமி. என்ன உனக்கு பிரச்சனை? ஆவுனா கவலை கவலை. ஆமா, என்ன காத்தால எந்திரிச்சு கைகால் மூஞ்சி தொடச்சிக்கிட்டு சத்தம் கிடச்சி. நான் கூட எங்கேயா இருந்துச்சு குக்கர் வடிச்சுன்னு நினச்சா பார்த்தீங்க, எதுவுமே என்கிட்ட சொல்லலை. அப்புறமேட்டு நானா ஒரு பொண்ணு சொல்லிச்சு இப்படி உங்க வீட்டில் தான் இப்படி ஆச்சுன்னு. அப்புறம் தான் எனக்கே என்னன்னு நியூஸ் தெரிஞ்சுது. நான் ஒரு நடந்தா சொல்லுன்னு தெரிஞ்சா பார்த்தா அதுதான் ஒரு அக்கம் பக்கங்கிறது. கையில் காசு தான் ஒரு பக்கம் செலவாயிருது. பெரிய கவலையாக இருக்குது. அதான் போய் உட்காந்து சென்னைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. சரி, லீவே முடிய போகுது, எங்கேயாச்சும் வெளியே போன. நம்ம ஊர்ல வந்து டீ மாட்டு தான் இருக்குது. சரி, டீ மாட்டு போய் பொண்ணு சுத்தி போய் வாங்கிட்டு வரேன்னு டீ மாட்டு தான் போறோம். எங்க ஊர்ல வந்துட்டு சுத்தி பாக்குறதுனா பெரிய மால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, டீ மார்ட் தான் இருக்கு. சரி, டீ மார்ட்டுக்கு போலான்ட்டு டீ மார்ட் கிளம்பியாச்சு. அங்க போயிட்டு என்னென்ன வேலைன்னு சொல்றோம். வீடியோ முழுசா பாருங்க. ஆமா, எங்க ஊர்ல டீ மார்ட் தான் பெரிய கடை. ஏனச்சேல குட்டி குட்டி கடை தான். டீ மார்ட் போனாலே ஒரு நாள் ஃபுல்லா டைம் பாஸ் பண்ணலாம். எங்களுக்கு அதே ஜாலியா தான் இருக்கும். சரி, வாங்க போலாம். ஓட்டு ஓட்டு ஓட்டு. நாங்கள் ஈரோட்டில் ஒரு சுப்ரீம் மொபைல் கடைக்கு விளம்பரத்துக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு அதை முடிச்சுட்டு டிமார்ட் வரத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 7-7:30 மணி ஆயிடுச்சு. மழை வேறு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவசரமாக வந்துட்டோம். வந்த இடத்துல அம்மாவுடைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஒரு அக்கா இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு அப்புறம் பாப்கார்ன்லாம் நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது காலியாயிரும். அதனால் வந்துட்டு பாப்கார்ன் வாங்கி டிக்கியில் வச்சுட்டு போயிடலான்ட்டு பாப்கார்ன் வாங்குறதுக்கு நான் போயிட்டேன். அம்மாவும் இந்த அக்காவும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல ஃப்ரெண்டா? யாருக்கா? அவங்க செலவு பண்ணிட்டாங்க, நாம தான் போகணும். அவங்க மலைக்கு வீட்டுக்கு நம்ம வண்டியை பூச்சி நிறுத்தி வச்சு இருக்கிறோம். நாம தான் நினைப்போம் அவளாச்சும் போட்டு நேரமா. டிமார்ட்ல பொருள் கூட வாங்கிடலாம் போல. பில்லு போடுறதுக்கு தான் லேட் ஆகுதுமா. ஆமா, தீந்து போயிடும். அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. அதுல இருக்கிறத மட்டும் போடுங்க, புதுசு போடலான்ட்டாங்க. அவங்க 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்கம்மா. பாக்கெட் இல்லாம டேஸ்ட் பாக்குறதுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னா பாப்பா தராங்களா. என் அம்மாவுக்கு இதுல இருக்கிற விலையை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே நேரம் போயிடும். எங்க அம்மா வந்தோடனே சரி 30 ரூபா தான் நாட்டிக்கு எங்க அம்மா பாட்டுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டோம். நம்ம ஊரு தான். நம்ம ஊரு டீ மாட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வேணுக்குறே செலவு பண்ணி போயிட்டே இருக்கோம். இது கொடலா இல்ல பாஸ்தாவானே தெரியலையே. ஆனா வடகன் தான் போட்டிருக்கு. பாஸ்தாலாம் இருக்காது, ஆனா பாக்க பாஸ்தா மாதிரியே இருக்கு. வாங்கி நல்லா இல்லைன்னா நம்ம பண்றது? சப்புன்னு இருந்துச்சுன்னா ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கலாம். ஓட்டு டிமார்ட்ல வரீங்கன்னா கண்டிப்பா அந்த மென்ஸ் சட்டு சைடு போய் செக் பண்ணி பாருங்க. சட்டெல்லாம் வந்து வெறும் 200 ரூபாய்க்கு ஒன்று எடுத்துக்கீங்கம்மா. சூப்பரா இருக்குங்க. குவாலிட்டி நல்லா காட்டன் சட்டை அடிக்குது. பயங்கரமா இருக்கு. கலர் நல்லா இல்லம்மா. கலர் மொக்கையா இருக்கு. இங்க பாருங்க, பிரிண்டட் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. மீஷோல கூட தர முடியாது 200 ரூபாய்க்கு. பயங்கரமா இருக்கு. கலெக்ஷன்ஸ் இல்லைங்களேன், கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இதெல்லாம் 200 ரூபாய்க்கு சூப்பரா இருக்குங்க. எனக்கு ஃபிட்டிங் ஆனால் போட்டு பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபிட்டிங் எதுவுமே வந்து சரியா இல்லை. நம்ம நார்மலாக ஒரு பிராண்டடில் போடுறோன்னா இது வந்து ஃபிட்டிங் வந்து தாறுமாறாக இருக்குது. எனக்கு எல்லே கரெக்டாக இருக்கும், ஆனால் எல்லு டைட்டாக இருக்குது. எக்ஸ்எல் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த சட்டை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட் 200 ருபீஸ். இங்கே ரேட்டை பார்த்தாலே தெரியும். 200 ரூபா தாங்க. பயங்கரமாக இருக்குது. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. வந்து வாங்கிடலாம். எனக்கெல்லாம் செருப்பு வேணாம். எல்லாம் எக்கச்சக்க செருப்பு இருக்குது. செருப்பு தேடுற பயணங்கள். செருப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் தாங்க மாட்டேங்குது. வாங்கினா டிமார்ட் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பிராண்டடாக பார்த்து வாங்குங்க. சும்மா விலை கம்மியாக கிடையாது வாங்கினா 2-3 நாள்லேயே வந்துட்டு போயிடும். இந்த செருப்பு நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் சொல்லுங்கள். இது வந்து 185. இது போடுமா? போடு எப்படிங்கன்னு பார்க்கலாம். இது என்ன பிடிச்சிருக்கா? 185. இல்லை பிராண்டா? என்ன பிராண்டு? என்ன பிராண்டுன்னு தெரியல. சரி வேண்டாம். எங்கன்னு சுற்றி கடைசியாக பெட்ஷீட்டுக்கு வந்தாச்சு. 200 ரூபாய்க்கு பரவாயில்ல. பரவாயில்லைங்க, அருமையாக இருக்கு. வாங்குறியாம்மா? டிசைனும் அழகாக இருக்கு. டிசைன் சூப்பராக இருக்கு. கலரும் அருமையாக இருக்கு.
நல்லா இருக்கு. வீட்டில் எத்தனை பட்ஜெட் இருந்தாலும் புது பட்ஜெட்டை பார்த்தா வாங்கணும்னு மனசு வந்துடுது. 9:30 மணி ஆயிடுச்சு, இன்னும் ஷாப்பிங் முடிஞ்ச மாதிரி தெரில. மணி 9:30. ஆமாம், ஷாப்பிங் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து 1700 1800. மழை பெய்யுது. இந்த மழை இந்த வெயில் காலத்தில் தான் இப்படி பெய்யணுமா? பரவாயில்ல, அதுவும் வெயிலுக்கு நல்லா தான் இருக்கு. 1793. அதான் 1800. இதுக்கு தான் வெளியே வரதுக்கே மோசம் பண்ணுது. வந்தாலும் 2000 3000 செலவாயிருது. அதுக்கு வீட்டில் கம்மி டிவி பார்த்துட்டு நமக்கு செலவே ஆகாது. வீட்டுக்கு தேவையான மேட்டெல்லாம் வாங்கிட்டோம்ல. மேட்டில் நான் வீடியோவும் பெருசு 180 சில்லற. The next day. நேற்று நைட்டு டிமார்ட்லேருந்து வரும்போது சரியான மழை. வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக 11 மணி. மழையில் மாட்டிட்டோம். அங்கேயே நைட்டு டின்னர் தான் நைட்டு சாப்பிட்றேன். டின்னர்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ மம்மி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, என் அம்மா தாங்க காலையில் விடியுதோ இல்லையோ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு மம்மி தயார் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மம்மி காலை வணக்கம். காலை வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்க? போக்கனே பெரிய கவலையா இருக்கு சாமி. என்ன உனக்கு பிரச்சனை? ஆவுனா கவலை கவலை. ஆமா, என்ன கவலை? 10,000 போட்டு செலவு பண்ணா அது புஷ்ஷுன்னு போயிருச்சு. மாடி எங்க செலவு பண்ணுது? ஒரு பக்கம் கையில காசு இருந்தா ஒரு பக்கம் செலவாயிருது. பெரிய கவலையா இருக்கு. அதான் போய் உட்காந்துட்டு வெங்காயத்தை உடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் நான். காத்தால எந்திரிச்சு கைகால் மூஞ்சி தொடச்சிக்கிட்டு டிம்மின்னு சத்தம் கிடச்சி. நான் கூட எங்கேயா அதுலேயே குக்கர் வடிச்சுன்னு நினச்சா தெரியல. அப்போ நானும் சரி எங்கேயோ என்னமோ ஆயிருக்க மாட்டேங்குது நானும் கம்மிட்டா. கடைசி அப்புறம் வெங்காயம் வரலான்னு போனால் அது எங்கள் வீட்டில் தான் ஒரு பெரிய இதாக நடந்துருக்குது. சத்தம் டிமின்னு கேட்டுச்சு. எங்கேயோ நான் நினச்சேன். அதே நான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுதான் உடனே போய் சொல்லுவேன். எதுனாலுமே பார்த்தீங்க எதுவுமே என்கிட்ட சொல்லலை. அப்புறமேட்டு நானாக ஒரு 2-3 நேரம் கழித்து வெளியே போனால் அப்புறம் ரோட்டில் ஒரு பொண்ணு சொல்லிச்சு, இப்படி உங்கள் வீட்டில் தான் இப்படி ஆச்சுன்னு. அப்புறம் தான் எனக்கே என்னான்னு நியூஸ் தெரிஞ்சுது. அதோட எனக்கே தெரியல. ஒரு பக்கம் நான் ஒரு நடந்தால் சொல்லுன்னு தெரிஞ்சா பார்த்தா அதுதான் ஒரு அக்கம் பக்கங்கிறது. சொல்லாதையும் விடுறாங்க. அது என்ன ஒரு இது, ஒரு பக்கத்தில் ஒரு பழகிறதுக்கு ஒரு இது. எப்படிமா நேற்று டிமார்ட் ஷாப்பிங்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக நல்லா இருந்ததுங்க, ஜாலியாக இருந்தது. மழையில வேற மாட்டிக்கிட்டோம். வேக்காடாக இருந்தது. போகும்போதே லேசாக மோடம் போட்டு தூரிச்சு. அது ஒன்றும் பெருசாக படாதுன்னு நினச்சி நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் பிடிச்சி வாங்கிச்சு வரும் மழை. செம மழை. வரும்போது ஃபுல்லு நினைஞ்சிடும். செலவு பண்ணிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு பாப்கார்ன் வாங்கி பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இந்த மழையிலேயே மழையிலே பாப்கார்ன் சாப்பிட்டு ஒரு வரவில்லையே சரி மழை பிடிச்சிக்கிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் நின்றுக்கிட்டோம். ஹோட்டலெல்லாம் புரோட்டா பிரியாணி இல்லை புரோட்டா தான், நூடுல்ஸு, எனக்கு 2 தோசை எல்லாம் சாப்பிட்டு அப்படியே குழுன்னு ஏசியில் வந்த மாதிரி மழையை இணைஞ்சி வந்தோம். செமையாக இருந்தது. நாங்கள் செருப்புலாம் வாங்க விட்டு காட்டுறேன். எங்கே போனாலும் எங்கள் அம்மா வாட்டர் பாட்டில் ஒரு செருப்பு எங்கே போனாலும் வாங்கிடுறது. அதுதான் இந்த டைம் நான் திட்டினதுனால வாட்டர் பாட்டில் நீ வாங்கல. வாட்டர் கேன் பாட்டில் பக்கம் போனேன். தீப்னஸ் திட்டுவோம் எனக்கு தெரியும். ஏன்னா அதுதான் சென்னையில் வாங்குங்க. சென்னையில் அன்னைக்கு தான் 3 பாட்டில் அதான் சரி வாங்கக்கூடாதுனோ அப்படின்ட்டு போய் விலையெல்லாம் பார்த்துட்டு கம்பெனி வச்சுட்டு கடையை கம்பெனி பார்த்தோம்ல. வெறிமாடு சொன்னா 2 கம்பெனி வாங்கி தந்துருக்க மாட்டேன். 200 சூப்பராக இருந்தா 2 வாங்கிக்கலாமா நான் வச்சிருப்பேன்ச்சு. நமக்கு என்ன தெரியும்? அடுத்த டைம் போனா அது அப்படின்னு சொல்லிச்சு. பெரியமா ரைட் போனா 2 வாங்கி கூட இந்த மேட் நான் வச்சுக்கிறேமா ஒரே மாதிரியே கிச்சன்ல நான் 2 ஒட்டுக்க போட்டுக்கிறேன். அடுத்த டைம் போகும்போது நான் இந்த பச்சை கலர் மாதிரி பாத்தீங்களா அது வாங்கிட்டாங்க. இது வெள்ளை சட்னியே வச்சுக்கா. ஏன்னா ஒரே கிச்சனுக்கு இந்த வாக்குல ஒண்ணு இந்த வாக்குல ஒண்ணு போட்டா ஒரே மாதிரி போட்டா நல்லா இருக்கும். 2 கலர்ல போட்டா நல்லா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு நீளமா 200 ரூபா. சீலியுமே சூப்பராக இருக்குமா இந்த மாதிரி போட்டால்? சீலியுமே இந்த கலர் கட்டினா அழகாக தெரியும். இந்த பாருங்களேன் மேட்டு நல்லா பெரிய மேட்டு. எவ்வளோ சமய 198 ரூபா என்னமோ 200 ரூபா பக்கம் பில்லு போட்டிருக்கும். இருக்குது 185 ரூபா. 185 ரூபா 200 ரூபாய்க்கு 15 ரூபா கம்மி. ஏன் சாமி அது சின்ன 4 வாங்கி போட்டுக்க மாட்டேங்குது. அது 4 வாங்கினாலும் அது இது ஒன்று போட்டாலும் நீட்டா அப்படியே நின்ன இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கு. அதிகமாக நல்லா மெதுவாக இருக்குது. மெதுன்னு காலுக்கு நல்லா இருக்கும். பார்த்தோம் 2 ஒரே மாதிரி வாங்கினேன். சரி நான் ஒன்று தீபனேஷன் வச்சுக்கலான்ட்டு அப்புறம் அவன் எடுத்து போனான்.
சரி நானும் தூக்கி மேலே தான் வைப்பேன். என்னைக்காச்சும் தான் யூஸ் பண்ணுவேன். நான் அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே சீக்கிரம் எடுத்து போட மாட்டேன். போட்டு யூஸ் பண்றதுக்கு தானே வாங்கினேன், அப்புறம் எதுக்கு எடுத்து மேலே வச்சிருக்கு? சரி பையன் 1000 பேர் ஒரே ஒரு ரூம் வச்சுக்கிறேன். சரி சந்தோஷம் எடுத்து அது நான் வந்து இந்த வாக்கில் ஒன்று போட்டேன்னா கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த வாக்குலயும் ஒன்று போட்டா நல்லா இருக்கும். அப்படியே எல் மாதிரி கரெக்டாக ஒரே மாதிரி சரி ஒரே கலர்ல எடுத்து போ. ஏன்னா இது டிமார்ட்ல இந்த கலர்ல 2 தான் இருந்தது. ஆமா நீ எடுத்துக்கா. நான் பாரு இது வாங்கினேன் 50 ரூபான்னு. எனக்கு இது பிடிச்சது. இதுல 3 வந்து 50 ரூபா. இது 3 வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்ல, இந்த மாதிரி வாங்குறது தான் பரவாயில்ல, தாங்குது. இது தாங்கனே. அந்த மாதிரி வாங்கினே ஊற வச்சு அடிச்சிருந்தா 20 ரூபா தான் வாங்கினேன். பிஞ்சிட்டு போயிருது. ஊற வச்சு அடிச்சோம்னா பிஞ்சிட்டு போயிருது. எனக்கு இது நிமிடம் இந்த மாதிரி தான் வாங்கிக்கணும். கம்மி பண்ணி இன்னும் 2 இது மாதிரியே வாங்கி போட்டேன் கூட போகுது மாதிரி. அது போய் 200 போட்டு வந்ததுக்கு ஏன் இப்போ 200 ரூபாய்க்கு 4 வாங்கி போட்டு எனக்கு கிடக்க மாட்டேங்குது. செருப்பு பாருங்களேன். செருப்பு இது வந்து நம்ம இங்கே ஈரோடு மணிக்கூண்டுக்கிட்ட வாங்கினேன். இது 100 ரூபான்னு வாங்கினேன். இருக்குது அருமையா இருக்கு இந்த செருப்பு. அது நல்லா இருக்குண்ணே. நம்ம டிமார்ட்ல 150 ரூபாய்க்கு பார்த்தோம். ஆமா இதே செருப்பு 150 ரூபா. இது 100 ரூபாய். இது 50 ரூபாய்க்கு வாங்கினேன். 50 ரூபாய்க்கு செருப்பா? 50 ரூபாய்க்கு குழந்தைங்க செருப்பு கூட 50 ரூபாய்க்கு கிடைக்காது மாமா. 50 ரூபாய்க்கு பரவாயில்ல இருக்கு. ஆனா கல்லு மாதிரி இருக்கே பிளாஸ்டிக். தாங்க இதெல்லாம் நடந்த கால் வலிதாமா வரும். ஓ கல்லாட்டு கல்லு மாதிரி இருக்குது பிளாஸ்டிக். அட சரி 50 ரூபாய்க்கு எப்படி கிட்ட வரும்? சும்மா பள்ளிக்கூடத்துக்கு போட்டுட்டு போகலாம். நீ இப்படி போட்டு நடந்தீங்கன்னா உனக்கு கால் வலி தான் வரும். செருப்பு சாஃப்டா கால்ல இருக்கிறதே தெரியக்கூடாது. இந்த இதுல வாங்கி கொடுத்த பாருக்கண்ணே. செட்டே ஆக மாட்டேங்குது எனக்கு. அது 100 ரூபாய் போடுக்கண்ணே. மொதல் அந்த செருப்பு எனக்கு அப்படி பிடிச்சது. நீ கொஞ்சம் பெருசா இருந்தா போட்டுக்கணும், நீ போட மாட்டேங்கிற. கரெக்டா வேணுங்கிற. அது அழகா எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கண்ணே. 100 ரூபாய்க்கு போடு. ஒரு நாளைக்கு செட் ஆச்சு வச்சுக்கலாம். நான் சைடுல வந்து அந்த செருப்போட இமேஜ் காமிக்கிறேன். சாப்பிட்டா பஞ்சு மாதிரி காலில் போட்டதே தெரியல. அவ்வளவு சூப்பரா இருந்தது. பேரகான்ல வந்து ஒரு செருப்பு. அந்த செருப்பு வந்து ஒரு ஆகாவளி செருப்பு. 8 6 எங்க அம்மா சைஸ் எத்தனைமா 6 7 எனக்கு 7 சைஸ் போட்டோம்னா 8ஓட சைஸ் வருது. இல்ல 6 சைஸ் போட்டோம்னா 5ஓட சைஸ் வருது. எந்த சைஸ் போட்டாலுமே வரவே மாட்டேங்குது. 7 போட்டோம் சலிச்சு போயிட்டு அவனும் மாத்தி மாத்தி போட்டு கொடுத்தான். கிட்டத்தட்ட ஒரு 5 டைம் வாங்கிருக்காங்க. செட்டா நானே வெறுத்து போய் வேண்டாம் சரி நான் செருப்பாட போகன்னு விட்டுட்டேன். அதான் சேர்ந்தே இது அங்கே ஈரோடு பண்ணுமா அதை எடுத்துகிட்டு வந்தோம். இது சரி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கணும், அமேசானில் வாங்கணும், மீஷோவில் வாங்கணும், எல்லாத்துலேயுமே செருப்பு இருக்குது. கரெக்டாக அந்த 7 நம்பர் சைஸ் மட்டும் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு இருக்குது. எனக்கு தெரியும் கரெக்டாக 7 நம்பர் சைஸ் போட்டால் அது வந்து அதோட எக்ஸாக்ட் சைஸ் வராது. வேறு சைஸ் முன்ன பின்ன தான் மாற்றி வரும். நான் 7 போட்டேன், 8 போட்டேன், 9 போட்டேன், 6 போட்டேன், 5 போட்டேன், எல்லா சைஸும் போட்டேன். கரெக்டாக காலுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு செருப்பு கூட வரல. கொரியர் டெலிவரி பண்ண வரவங்களாம் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கடி செருப்பு வாங்கி ரிட்டர்ன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி நாம ஏதோ ஸ்கேம் பண்ற மாதிரி அவங்க ஏன் செருப்பு வாங்கி மாத்தி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேண்டாம்னு விட்டாச்சு. சங்கடமா போகுது நமக்கு. அடுத்த டைம் இன்னொருக்கா அந்த இது ஆரம்பிப்போம். இனிமேல் என்ன பண்ணணும்னா இங்க 2 செருப்பு, அந்த வீட்டுக்கு ஒரு 2 செருப்பு அப்படி ஆர்டர் போட்டு அதுல ஏதாச்சும் ஓகே ஆச்சுன்னா அப்படி வாங்கி. எனக்கு 7 இன்ச்சே போடுக்கணே. 7 தான் செட் ஆக மாட்டேங்குது. ஆமா கண்ணே பார்க்கலாம். இன்னொரு அடி போடு. 7 செட் ஆகுதான்னு பார்க்கலாம். செட் ஆகுதா வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இங்க இமேஜ் போடுறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செருப்பு சூப்பர் செருப்புங்க. அப்படியே காலில் போட்டா அப்படியே மேகத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும் செருப்பு. 300 ரூபாயோ 350 ரூபா தான். ஆனா செருப்பு செம்ம ஒர்க் ஃபார் மணி. கிடைக்க மாட்டேங்குது. ரப்பர் குவாலிட்டி மாதிரி காலுக்கு பஞ்சு மாதிரி காலில் போடுறதுன்னு தெரியல. வெயிட் இல்லை ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குது. நடக்கிறதுக்கு செம்மையா இருக்குது. கால் செட் ஆகல இருந்தா என்னம்மா இங்க இவ்வளவு பெரிய மோட்டர் என்னமா இருக்கு? ஆமா தாங்க நம்மளுக்கு தான் ஏசி எனக்கு சரி பண்ணி இதெல்லாம் வச்சுட்டு போனாங்க. ஆமா அப்பா நீங்க இது பண்ணிட்டு இப்போ 1 மாசம் ஆகி போச்சு. 1 மாசம் 2 வாரம் அதான் இருக்கும். இல்ல நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே. அப்படியா? நம்ம ஊருக்கு போகிறது தான் வெடிச்சது. வெடிச்சிருச்சா? டிமேனி சட்டை கடிச்சுக்கணும். நாங்களும் யாருக்குலையே மேலே படுத்துட்டு எந்திரிச்சு போய் மூஞ்சி கழுவிட்டு மூஞ்சி தொடச்சிட்டு இருக்கா. டிமேனி சொல்லுங்க எங்கேயும் பக்கத்துல எங்கள் குக்கர் தான் வெடிச்சிச்சு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா விட்டுட்டேன். சரி எங்கேயோ சத்தங்க கடைசி அப்புறம் வெங்காயக்காரனால பின்னாடி வெங்காயம் வாங்க போகிறேன். அப்புறம் அந்த அண்ணனுக்கு சொல்லுங்க. அந்த ஒரு அக்கா தெரிஞ்ச அக்காவா. அந்த அக்கா ஏக்கா உங்க ஊர்ல தான் மேலே கேஸ் இது வெடிச்சு அந்த என்ன காத்தாடி சொல்றோம்ல கண்ணே. அதான் ஏசியோட அவுட்லெட். அது டிமேன் வச்சு குபுன்னு போக போச்சாமா. அப்புறம் சொல்லி தான் தெரியும் இங்கே போய் நீங்க ஏசி போட்டு பாருக்க ஓடுதானே. இங்கே நல்ல வேலையும் தாடி எது அவ்வளோக்கு நாங்கள் வெடிச்சுதான் நின்று போச்சு. அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி தான் வந்து பார்த்துட்டு அது என்ன போயிடுச்சு. அது கிடைக்காதுமா சீக்கிரம். உங்களுக்கு அது கிடைச்சா கொண்டு மாடி சரி பண்ணி தரேன் தம்பி சொல்லிட்டு போனாரு. போய் வந்து 2 வாரம் ஊருக்கு போயிட்டு வந்து இப்போ 1 வாரம் ஆகி போச்சு.
இப்போதான் கிடச்சிருக்கமான நேற்று கொஞ்சம் வச்சுட்டு போயிருக்கிறாங்க நான் சரி பண்ணணும். இந்த ஏசி வந்து எத்தனை செலவு தான் இருக்குமோ தெரியல. 10,000 ஃபஸ்ட்டு 2,500 அது அதை சொல்லிட்டு தான் போனாங்க. பெருசாக செலவு பண்ணணுமா இது சிம்பிளாக பண்ண சரி வர உங்கள் அப்பா இதே போகுது. நாங்கள் செஞ்சுட்டு போய் 2-3 நாள் தான் ஓடிச்சு அது போயிடுச்சு. அப்புறம் வந்து முழுசாக சரி பண்ணி அன்றைக்கி 8,000-9,000 எனக்கு ஆச்சுன்னு சரி பண்ணிட்டு போனாங்க. மாடி வெடிச்சே போச்சு. அதுக்கு புதுசாக இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 20,000-25,000 ரூபாய்க்கு புதுசாக வாங்கியிருக்கலாம் ஒரு டன்னில். வாங்கலான்னா உங்கள் அப்பா இப்போ காசு இன்றைக்கி வேணும் நாளைக்கு வேணும் சேர்த்து வச்சு நமக்கு வேணுங்கிறது வீட்டுக்கு பொருள் வாங்கிக்கணும். இந்த ஒரு செலவோட நிறுத்திக்கலாம். அடுத்து ஏதாவது ஆச்சுன்னா போட்டுட்டு இதை போட்டால் எவ்வளோ தெரியுமா எடுத்துக்குவாங்க? 3,000 ரூபாய்க்கு எடுத்துக்கோனுங்க. ஆனால் செலவு மட்டும் 15,000-20,000 பண்ணுவாங்க. இவ்வளோ செலவு ஆகுது. ஒரு 2 மாசத்துக்கு யூஸ் தேவைப்படுது நமக்கு. 2 மாசம் முடிஞ்சா ஏசியும் தேவையே இல்லை. சரி விடு, இது வரைக்கும் பார்ப்போம். அது இல்லைன்னா நம்ம போட்டுட்டு புதுசாக எடுத்துடலாம். தெரியுமா என்னது? கூட செஞ்சு விட்டு காலி பண்ணிட்டு வரான். அப்படியா? எங்கே போகிறான் இப்போ? அவன் கோயம்புத்தூர் வராங்க. கோயம்புத்தூரா? இன்னைக்கு வரான். சாமான்லாம் காலி பண்ணிட்டாங்களாம்மா. சாமான்லாம் இப்படியே என்ன பேக்கிங் பண்ணுறதுன்னு எல்லாம் இருக்கிறாங்களா? வீடு காலி பண்ணி தரதுக்குனே அதெல்லாம் வந்துட்டாங்களாம்மா. எல்லாம் காலை 7 மணிக்கு வந்து எல்லாம் பேக்கிங் பண்ணி கீழே இறக்கிட்டாங்கம்மா. நம்ம 9 மணிக்கு போன் அடித்தேன். சாமான்லாம் கீழே இறக்கிட்டாங்கம்மா அப்படின்னு. அப்படியே வண்டியெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் அவனும் ஏறி கிளம்பி இங்கே வருவான். சாயங்காலம் வந்துடுவான். டேரெக்டாக கோயம்புத்தூர் போகிற மாதிரி தானே? இல்லைங்கண்ணே, அண்ணன் இங்கே தான் வந்துட்டு காலையில் எங்களை அப்பாவை என்னையெல்லாம் கூட்டிகிட்டு போய் பொருள் நாளைக்கு காலை தான் வருமாம்மா. அப்படியா? நாளைக்கு காலைல வந்துருமாம்மா. இங்கே போயிட்டு நாளைக்கு போய் பால் காய்ச்சி கொடுத்துட்டு வரலான்ட்டு. ஒரு மகன் பக்கத்துலேயே இருக்கிறான், இன்னொரு சென்னையில் இருந்தான், இப்போ கோயம்புத்தூர் பக்கம் 2 மணி நேரம். காலையில் ஒரு 7 மணிக்கு பஸ் ஏறினீங்கன்னா வச்சுக்குவேன், ஒரு 9 மணிக்கெலாம் போயிடலாம். இது பக்கத்துல தான் நமக்கு ஒரு துணைக்கு ஒரு ஆள் ஆச்சு. நிறைய பேர் தோடு புதுத்தோடு பத்தி நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க. புதுத்தோட பத்தி சொல்லுங்க, புதுத்தோட பத்தி சொல்லுங்க. எல்லாம் சும்மா நம்ம ஏதோ வீடியோ எடுத்து போடுறோம்ல, அதுல அம்மா என்ன புதுத்தோடு போட்டிருப்பாங்க போல, புதுத்தோடு போட்டிருப்பாங்க. எல்லாம் புதுத்தோடு பத்தியே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது மறந்துட்டேன். இது எவ்வளவு கிராமு, எப்ப வாங்கினேன், இதோட ஹிஸ்டரி சொல்ல பார்க்கலாம். ஹிஸ்டரி இது வந்து நான் வாங்கினதுக்குன்னே நம்ம சீட் மாதம் 5,000 என்ன லலிதாவோட லலிதா ஜுவல்லரில் மாதம் 5,000 சீட் போட்டிட்டு வந்தேன். அது வந்து இது வந்து எத்தனைக்கு இது வந்து நான் 3/4 பவுன் எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த தோடு டிசைன் மட்டும் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த டிசைன் எனக்கு பார்த்துமே பிடிச்சி போச்சு. ஏன்னா சீட்டு போடுறது வந்து எனக்கு வந்து 1/2 பவுனு 4 கிராமு ஒரு 5 கிராம் வந்தது. நான் சீட்டு போட்ட காசுக்கு மேலே நான் கொஞ்சம் காசு போட்டு எனக்கு 3/4 பவுன் தோடு, எங்கள் பாப்பு குட்டிக்கு ஒரு 1.5 கிராம் தோடு, மொத்தம் 1 பவுனுக்கு 1 கிராம் கம்மியாக நானும் அன்றைக்கி தோடு எடுப்படாகிட்டு தீபாவளியும் எடுத்து நான் பத்திரமா வச்சுருந்தேன். போடாதுன்னு வச்சுருந்தேன். தீபாவளியும் எடுத்துட்டேன். சீட்டு முடிஞ்சு அப்படியே வச்சுருந்தேன். சரி இப்போ லீவில் வீட்டில் இருக்கிற மேனி எடுத்து போட்டேன். தோடு டிசைன் இதெல்லாம் எப்படின்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்குண்ணே. நிறைய பேர் நல்லா இருக்குதுங்கிறாங்க. ரெண்டு ஒருத்தர் இந்த டிசைனை உங்களுக்கு நல்லா இல்லமாங்கிறாங்க. நீங்க எப்படின்னு சொல்லுங்க. உனக்கு பிடிச்சி வாங்கினியா அவ்வளவுதான். மற்றவங்க என்ன சொல்றாங்கலாம் நீ கேட்கவே கூடாது. இந்த டிசைன் எனக்கு பிடிச்சது. நல்லா ஒரு அழகா தேன்கூடு மாதிரி பார்த்தா மீன் மாடல் ஷேப்பு. அதான் தேன்கூடு டிசைன் தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. அதெல்லாம் எனக்கு பிடிச்சி நான் எடுத்தேன். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். தோடு நல்லா மொத்தம் இது 3/4 பவுன் இந்த தோடு. பரவாயில்ல, சீட்டு போட்டு வாங்குறது பெட்ரு. செய்கூலி சேதாரம் இதுக்கு 1 ரூபா கூட கிடையாது. மேல கையில காசு நான் ஒரு 60-70 நான் கையில காசு கொடுத்தா எடுத்தேன். சீட்டு போடுறது வந்து 1/2 பவுனுக்கு தான் காசு வந்தது. மேல 1/2 பவுனுக்கு நான் கையில பணம் போட்டு நான் எடுத்தேன். ஆமா, நீங்க சீட்டு நான் ப்ரொமோஷன் நினைக்காதீங்க. லலிதால நீங்க சீட்டு போட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய டிசைன் எடுத்தாலும் செய்கூலி சேதாரங்கிறது 1 ரூபா கூட கிடையாது. ஸோ நீங்கள் யாராச்சும் ஜுவல் வாங்குற மாதிரி இருந்தால் லலிதால இது பண்ணுங்க. ஃபோன் ஸ்டோரேஜ் இல்லாதனால கட்டாயி போயிடுது. நீங்கள் லலிதால ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். அவங்க விளம்பரம் நினச்சிக்க போகிறாங்க. இல்லை, ஜென்ரலாக நீங்கள் எந்த கடைக்கு வேணாலும் போய் தேடி பாருங்க. ஆனால் கடைசியில் லலிதாவும் போய் பாருங்க, நல்லா இருக்கும். சரி, இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட அம்மா கைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே, டாடா பை, see you. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லலாம். எதுக்கு? ஆமா, எல்லாத்துக்குமே ஹாப்பி பக்ரீத். என்ன பக்ரீத்? எல்லாத்துக்கும் ஹாப்பி பக்ரீத் பண்டிகைக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. கறி அடிச்சு சாப்பிடுங்க, பிரியாணி செய்யுங்க. எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, நாங்களும் உங்களுக்கு பிரியாணி சாப்பிடுறோம். கேட்டு